கார்த்திகை தீபம் சரியாக வழிபடும் தீபமானது இந்த வருடம் 2025 டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது. அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டையை சுத்தம் செய்து நிலைப்படியையும் சுத்தம் செய்து அதிகாலை 4 மணி அளவில் கண்டிப்பாக பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும். பிறகு மாலை வேளையில் 6 மணி அளவில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும். கார்த்திகை தீபமானது அண்ணாமலையாருக்கும் அண்ணாமலையாரின் மகனான முருகப்பெருமானுக்கும் வழிபடக்கூடிய மிகவும் முக்கியமான நாளாகும். இன்றைய தினத்தில் அண்ணாமலையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் பூ அலங்காரம் செய்து குங்கும மஞ்சளிட்டு தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நிவேதனம் கண்டிப்பாக படைக்கப்பட வேண்டும். கார்த்திகை தீபத்தன்று மாலை 5 மணிக்கு முன்பாகவே விளக்குகளுக்கு குங்குமம் மஞ்சளிட்டு திரி போட்டு எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமாள் மற்றும் அண்ணாமலையாருக்கு ஏற்றப்படும் முக்கியமான விளக்குகளில் நெய்யை மற்றும் ஊற்றி தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கடவுளையும் வணங்குவதற்கு ஒரு முக்கியமான நாள் உள்ளது. இந்த வகையில் இந்த கார்த்திகை தீபமானது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல அண்ணாமலையாருக்கும் உகர்ந்த நாளாகும். இந்த நாளில் நாம் என்ன வேண்டினாலும் அது நிறைவேறும் என்று நம்பப்படுகின்றது. இந்த நாளில் யாரும் மறவாமல் அண்ணாமலையார் முருகப்பெருமானை வழிபாடு முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை துடைத்து குங்கும மஞ்சளிட்டு பூவால் அலங்காரம் செய்து அவர்களுக்கு முருகர் படத்திற்கு முன்பாக 6 தீபம் ஏற்றப்பட வேண்டும். முருகர் படத்திற்கு முன்பாக ஸ்டார் கோலமிட்டு 6 கார்த்திகை பெண்களால் உருவான கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும். சிவனும் சக்தியும் இணைந்த ஸ்டார் கோலம் இட்டு 6 கார்த்திகை பெண்களால் உருவான முருகப்பெருமானின் வேலை நடுவில் வைக்கப்பட வேண்டும். வேலை சுற்றிலும் 6 கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தின் காட்சியை கண்ட பிறகு தங்கள் இல்லங்களில் நெய் ஊற்றி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள விளக்குகளுக்கு விளக்கு ஏற்றி அண்ணாமலையாரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் ஏற்றப்படும் அந்த ஒளியின் ஒளி சுடரில் திருவண்ணாமலையார் காட்சி அளிப்பார் என்று நம்பப்படுகின்றது.